ஸோ நான் இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்த உடனே ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். வாங்க அதை நான் காட்டுறேன். பக்கத்தில் போய் கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். இந்த மாதிரி ஸ்னோ டைமில் என்ன பிரச்சனைனாங்க, இந்த இவங்க யூஸ்வலாக எல்லா ராக்லேயும் வந்து டைரக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க சம்மித் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு. அந்த கேங்கிள்ச்சிலேருந்து இந்த சம்மித் ரீச் ஆகுது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் ட்ரை பண்ணி ஏறிடலாம். அது வந்து நான் கீழே இறங்கும்போது என் முன்னாடி சறுக்குன்னு போச்சுங்க. நான் கூட ஏதோ நாய் நினச்சி பயந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா மேலே தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். இன்றைக்கி நம்ம ட்ராவல் லாகில் ஒரு ஹைக்கிங் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். ஹைக்கிங் சீரீஸில் நான் பண்ண போகிற 2வது எபிசோடு இது. என்ஷன் காப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மவுண்டைன் இருக்குது. அந்த மவுண்டைன் சமயத்துக்கு தான் எனக்கு ஹைக் பண்ண போகிறேன். அந்த மவுண்டைன் பார்த்திங்கன்னா ஒரு 2043 மீட்டர் ஹைட்டு. கொஞ்சம் கஷ்டமான ஹைக்கிங்காக தான் இருக்க போகுது. ஏன்னா வந்து நான் வந்து ஒரு ப்ரோ கிடையாது, ஒரு பிகினர் தான் ஹைக்கிங்க்கு. ஸோ எனக்கு இது ஒரு கஷ்டமான ஹைக்கு தான். பட் நான் பண்ணிடுவேன் இன்றைக்கி. பார்ப்போம் நம்ம எப்படி இன்றைக்கி ஹைக்கிங் போகுதுன்னு பார்ப்போம். இந்த ஹைக்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹோபர்ட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ட்ரெயின் பிடிச்சி, ஸோ இங்கேருந்து நான் ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அடுத்த ரூட் நான் எப்படின்னு சொல்லி ஃபர்தராக சொல்கிறேன் உங்களுக்கு. நான் என்னோடய லாஸ்ட் ஹைக்கிங் வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், ஒரு வீடியோவும் அடுத்தடுத்த ஹைக்கிங் வீடியோவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஒன்று டிஃபிகல்ட்டி லெவல் ஸ்டீப்பாக போகிறதுல அதிகமாக இருக்கும், இல்லைனா டிஸ்டன்ஸில் அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோடய டார்கெட் ஹைக்கிங் சீரியஸில். ஹோபர்ட் ஸ்டாப்லேருந்து இந்த ரைட் ஹேண்ட் பேக் வர்றதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு பஸ்ஸில். இப்போது இந்த ரைட் ஹேண்ட் பேக்லேருந்து நான் ஹைக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் நான் கிளம்பும்போது ஹோபர்ட் ஸ்டாப் அந்த டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கோல்டாக இருந்துச்சு, க்ளவுடியாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லைங்க, சனி ஆயிடுச்சு. ஹைக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த ஹைக்கோட ஃபஸ்ட் இன்டர்மீடியட் பாயிண்ட் வந்து கைசால்பே. ரைட் ஹேண்ட் பேக்லேருந்து கைசால்பே ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆகும். ஸோ நான் இப்போ என்ட்ரி பாயிண்ட் வந்த உடனே ஒரு ஃபால்ஸ் ஒன்று பார்த்தேன். வாங்க அதை நான் காட்டுறேன். பக்கத்தில் போய் கொஞ்சம் கீழே இறங்கி போகணும். சின்ன ஃபால்ஸு, பெருசாக இல்லை, ஓரளவுக்கு சின்ன ஃபால்ஸு. என்ட்ரான ஒன்று இந்த ரைட் ஹேண்ட் பேக்லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் நடந்தால் அந்த ஃபால்ஸ் பார்க்கலாம். இங்கேருந்து காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு சின்ன ஃபால்ஸு, சின்ன வாட்டர் ஃபால்ஸ். தண்ணி பயங்கர சில்லுன்னு இருக்குங்க. தண்ணி நல்லா தான் இருக்குது, டேஸ்ட்டாக தான் இருக்குது தண்ணி. பட் ஆனால் பயங்கர சில்லுன்னு இருக்குது இந்த தண்ணி, இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருக்கிற தண்ணி. வாங்க மேலே போகலாம். ஃபால்ஸ் டைம் இல்லை, இன்னும் நிறைய ஃபால்ஸ் இருக்குது இந்த மாதிரி. போகிற வழியில் நல்லா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நான் இப்போ ஃபஸ்ட் இன்டர்மீடியட் பாயிண்டான கைசால்பே ரீச் ஆகிட்டேன். இங்கே ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுக்கலாம்னு சொல்லி இப்படி உட்காந்துருக்கேன். ஸோ கொஞ்சம் சாப்பிட்டோம்னா அப்படியே மேலே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்ருக்கேன். இங்கே கைசால்பேயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. அந்த வீடும் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் தான் மேக்ஸிமம் இந்த ஹைக்கிங் வரவங்க வந்து இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஒரு ரெஸ்டிங் ஏரியா மாதிரி இந்த ஏரியா. அடுத்த கட்டமாக வந்து ஒரு சின்ன ஃபாரஸ்ட் ஸ்டைலுக்குள்ளே தான் இந்த ரூட்டே போகுது. இது ஒரு 500 மீட்டர் இருக்கும் இந்த ஃபாரஸ்ட் ஸ்டைல், அவ்வளோதான். கைசால்பே லேக் தாங்க செகண்ட் இன்டர்மீடியட் பாயிண்ட். அந்த சம்மித் ரீச் ஆகிறதுக்கு கைசால்பேலேருந்து கைசால்பே லேக் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 15 minutes ஆகும். இந்த ரூட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக இல்லை,
ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருந்துச்சு, ஒரு ஃபாரஸ்ட் ஸ்டைல் மாதிரி இருந்துச்சு. அதை க்ராஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இல்லாமல் தான் இருக்குது. மேபி மேலே போக போக கொஞ்சம் அதிகமாகவும் நினைக்கிறேன். என்ன தான் நான் ஜெர்மனியில் ட்ராவல் பண்ணாலும் நான் சீப்பாக தாங்க ட்ராவல் பண்ணுவேன். எதனாலனா இங்கே டாய்ச்லாண்ட் டிக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு டிக்கெட் இருக்குது. அது வந்து மந்த்லி வேலிட் டிக்கெட்டு. ஸோ அது வாங்கிட்டோம்னா நம்ம எல்லா பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டும் ஃப்ரீயாக போய்க்கலாம். ட்ரெயின், ட்ராம், பஸ்ஸு, யூபான் இன்னும் அந்த மாதிரி எல்லாமே, அண்டர் கிரவுண்ட் அந்த மாதிரி எல்லாமே போய்க்கலாம். பட் ஆனால் இந்த ஃபாஸ்ட் ட்ரெயின், ஐசிங்கிற ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸில் மட்டும் போக முடியாது. இங்கே ஜெர்மனியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும், பட் புதுசாக ஜெர்மனி வரவங்களுக்கு அது தெரியாது. ஸோ அதான் அந்த டிக்கெட் தான் நான் வாங்கிக்குவேன். ஜெர்மனி இல்லாதவங்களுக்கும் அது தெரியாது, அதனால் நான் சொல்கிறேன். இதில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நிறைய வீடியோவில். சரி, நான் என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நான் சொல்கிறனால அதை சொல்கிறேன். இதுக்கப்புறம் தாங்க ரூட்டு கொஞ்சம் ஸ்டீப்பாக ஆரம்பிக்குது. கொஞ்சம் போகிற இடத்துலலாம் கொஞ்சம் ராக்லாம் இருக்குது, கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. ஏறுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நான் இந்த ஹைக்கிங் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தான் அட்வென்ச்சர் ஒரு காரணமாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான ரீசன் இருக்குங்க. என்னென்னா சின்ன வயசுலேயே எனக்கு ஹைட்னா கொஞ்சம் பயம். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஹைக்கிங் ட்ரிப்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த வசூல் ராஜா படத்தில் கருணா சொல்கிற மாதிரி தான், எனக்கு ஹைட்னா பயம்னா அப்படிங்கிற மாதிரி. ஹைட்னா கொஞ்சம் பயம்தான், பட் பரவாயில்ல, இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் கம் ஆகிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் இந்த ஹைட்டுங்கிற ஃபியரே இல்லாமல் இருக்கணுன்றக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். ஹைக்கிங் ரூட்டில் த்ரூ அவுட்டாக இந்த மாதிரி சின்ன சின்ன நீரூற்று பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு அழகான வாட்டர் ஃபால்ஸ் ப்ளஸ் லேக்கோட வியூவை அங்கே தெரிஞ்சு பார்த்தீங்களா? அந்த லேக் பேர் தான் கைசால்ச்சி லேக்கு. இந்த லேக் வந்து 1540 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, அபோவ் சீ லெவலில். அந்த கேங்கிள்ச்சிலேருந்து இந்த சமைத்து ரீச்சாது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. நான் ட்ரை பண்ணி ஏறிடலாம், கொஞ்சம் கஷ்டம்தான், பட் ஆனால் ஏறிடலாம். இந்த சரௌண்டிங்குமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ப்ராப்பர் டைரக்ஷனில் போகணுன்றதுக்காக ராக்கில் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்பாங்க. நம்ம இதை ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக ரீச் ஆகிடலாம். மோஸ்ட் ஆஃப் த ஹைக்கிங் ரூட்டில் இந்த மாதிரி இருக்கும். லேக்லேருந்து ஒரு 300 மீட்டர் மேலே வந்தால் ஒரே ஒரு ஹட் இருக்குங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. நானும் சைட்லலாம் போய் பார்த்தேன், ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து வியூ பாருங்க, அடேங்க அப்பா. என்ன பிரச்சனைனா மேலே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்னோனால் ஏற முடியல, ஸ்னோ இருக்கிறனால ஏற முடியல. அந்த ஸ்னோ ஆக்ஸு, அந்த கீழே ஸ்பைக்ஸ்லாம் கொஞ்சம் இருந்திருந்தால் மேலே ஏறிடலாம். பட் ஆனால் அதில் எங்கிட்ட இல்லை இப்போது. மேபி ட்ரை பண்ணுவேன் கொஞ்சம், பட் முடியலன்னா திருப்பி ஸ்னோலாம் இல்லாதப்போ இன்னொரு டைம் வருவேன். நான் விட மாட்டேன், என்ஷன் காப் இன்னொரு டைம் ஏறிடுவேன். அது இன்றைக்கி முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக ஏறுவேன். என்னென்னா ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சமிட் வரைக்கும் ரீச் ஆக முடியல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ இறங்கிட்டுருக்கேன். இங்கே ஸ்னோஃபாலாக இல்லாதப்போ ஒரு நாள் வந்து இந்த சமயத்திரியை வரணும். 1900 மீட்டர் வரைக்கும் வந்ததே எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அடுத்து நான் நிறைய ஹைக் பண்ணுவேன். இன்றைக்கி என்னென்னா, ஒரு இந்த ஸ்னோ இருக்கிறனால தான் என்னால் ஏற முடியல. ட்ரை பண்ணால் எனக்கு கொஞ்சம் கஷ்டம். அந்த ப்ராப்பர் கியர் இல்லாமல் கொஞ்சம் ரிஸ்க், அது அந்த ரிஸ்க் நம்ம எடுக்க வேண்டாம். ஸோ ப்ராப்பர் கியர் இருந்தால் மட்டும் நம்ம ஏறணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் எப்படியும் ஒரு 1 or 2 months இந்த ஸ்னோலாம் இருக்காது. ஸோ ஹைக்கிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி வீக் ஒரு ஹைக்கிங் சீரீஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி ஸ்னோ டைமில் என்ன பிரச்சனைனாங்க, இந்த
இவங்க யூஸ்வலாக எல்லா ராக்லேயும் வந்து டைரக்ஷன் போட்டு வச்சுருப்பாங்க சம்மிட் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ அந்த டைரக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்னோ கவர் ஆகிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா நம்ம வேறு லொக்கேஷன் போயிடுவோம். அதனால் இந்த ஆஃப்லைன் மேப், இந்த கொமூட்டு அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டால் இந்த மாதிரி ஹைக்கிங் டைமில் அது வந்து நல்லா யூஸ் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி ஒரு ரெயின்டியர் காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் கீழே இறங்கும்போது என் முன்னாடி சறுக்குன்னு போச்சுங்க. நான் கூட ஏதோ நாய் நினச்சி பயந்துட்டேன். ஒரு 5 நிமிஷத்தில் பக்குன்னு ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா மேலே தெரியுது. கொஞ்சம் ஜூம் பண்ணி நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் போட்டிருப்பேன். பயனா எப்படி சொல்கிறது, ஒரு சடன் ஜர்க் இருக்குல்ல, அதுதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இறங்கும்போது இந்த கைசால்சி லேக்கில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணலான்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கேங்க. லேக் உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குங்க. ஒரு 1600 மீட்டர் ஹைட்டில் இந்த மவுண்டெயினுக்கு நடுவில் ஒரு லேக் இருக்குது. பார்க்குறக்கும் ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே யாரும் இல்லை. இந்த இயற்கை அப்படியே தனியாக உட்காந்து ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட்டு அப்படியே கிளம்பிடும், அவ்வளோதான். இந்த ஆல்பைன் ரீஜன் இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி நிறைய லேக்ஸ் இருக்குது. இன்னொரு லேக் இருக்குது இதே பிளேஸில், இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் போனோம்னா இன்னொரு லேக் இருக்குது. அது பேர் வந்து ஸ்ட்ரெக்ஸி. அது வந்து கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்காதுன்னு சொன்னாங்க, ஆனால் அது வந்து மூவிங் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சம்மர் ப்ராப்பராக ஸ்டார்ட் ஆனோன்னா அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு. இது வரைக்கும் நம்ம ட்ராவல் வ்ளாக் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறையா ஹைக்கிங் சீரியஸ், அப்புறம் நிறையா அதர் கண்ட்ரி விசிட்ஸ், நியூ பிளேசஸ் வந்து உங்களுக்கு ட்ராவல் வ்ளாகில் கொண்டு வரேன். அடுத்த ஒரு நல்ல ட்ராவல் வ்ளாகில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆண்ட்ரே கஜா.